சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அயலக தமிழர்கள் தின விழா 2 நாள் வெகு விமர்சையாக நடந்துச்சு. இந்த இதில் 2ஆம் நாளான நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு பத்திரிகையில் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது முற்றிலும் தவறு. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. மக்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நான் எப்போவுமே மக்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பேன். என் உடம்பை பற்றி நான் அதிகமாகலாம் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் தரும் வகையில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு, அயலகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய தாய் தமிழ்நாட்டை மறந்துடவே கூடாது அப்படின்னும், உங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கும் அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் இது மாதிரியான தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றும் விதமான இடங்களுக்கெல்லாம் சுத்தி காட்டுங்க. அப்பதான் தமிழர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் இந்த உலக அரங்களை தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் வெளியான இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே போய்கிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை நடக்க போகுது. இந்த பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் முக்கியமாக கூடுற இடங்கள், ஜவுளி கடைகள், அதே மாதிரி வர்த்தக வீதிகள், ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்கள், புனித ஸ்தலங்கள், இங்கே எல்லாமே எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த விதமான அத்துவீரல்களும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கும், ஜல்லிக்கட்டு போன்ற கூட்ட நெரிசல் இருக்கிற பகுதிகளில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் 50,000 போலீஸார்கள் நியமிக்கப்பட்டதா டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சுழற்சி முறையில் மாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பண்டிகை காலம் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டினாவோ, அத்துமீறி வாகனம் ஓட்டினாதோ, பெண்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது சேதாரம் விளைவிக்கும் வகையில் நடந்தாலோ, குடிபோதையில் வண்டி ஓட்டினாலோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னும் இதில் சொல்லியிருக்காரு. போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அப்படின்னும், ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கணும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதையடுத்து கடந்த 9-10 ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் சமரசம் இல்லாததுனால அவங்க மறுபடியும் வேலைநிறுத்தத்தில் இருந்தாங்க. ஆனாலும் பண்டிகை காலம்ன்றதுனால மக்களுடைய நலன் கருதி போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தற்காலிகமாக இந்த போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. இருந்தாலும் 19ஆம் தேதியில் திரும்பவும் தொழிலாளர் நல ஆணையம் இவங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. 4ஆம் கட்டமாக நடைபெற இந்த பேச்சுவார்த்தையிலும் சுமூகமாக ஒரு முடிவு வரல அப்படின்னா அண்ணா தொழிற்சங்கங்கள் நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐசிடியு யூனியனும் அமைதியான வழியில் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு போகி அன்னைக்கும் தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய பொருட்கள், பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை தீயிட்டு எரிக்கிறது வழக்கம். இதனால் நிறைய புகை மண்டலங்கள் புகை சூடும். இது ஒரு காலகட்டங்களில் இருந்தது. ஆனால் சமீபத்திய காலங்களில் நவநாகரிக வளர்ச்சிகளில் எரிக்கப்படுறது எல்லாமே ரப்பர், பிளாஸ்டிக், கண்ணாடி பொருட்கள், அதே மாதிரி ரொம்ப ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிற நச்சுத்தன்மை உள்ள அடர் புகை தான் நிறையா வெளியிடுறது. இதனால் சுற்றுச்சூழல் மாசு பாதிக்கப்படுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் விமானங்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் நிறைய தடையாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு கண் எரிச்சல் மற்ற அலர்ஜியெல்லாம் வருது அப்படிங்கிறதுனால மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அடர் புகை இல்லாத ஒரு போகியை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா 18 ஆண்டுகளாக இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதி மக்களவை பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் சென்னையில் நேற்று நடந்துச்சு. இதில் முக்கிய உறுப்பினராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிட்டார். அப்போது அவர் பேசும்போது 3வது முறையாகவும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார். இந்தியாவின் பெருநகரங்கள் எல்லாம் இன்னும் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிற சென்னை மட்டும் குப்பை நகரமாக இருக்குது. இந்தியா அதுக்கு 199வது இடத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் சென்னையில் இருக்கிற 3 தொகுதியையும் இந்த 3 குடும்பங்கள் ஆட்சி செய்கிறது. இது பாஜக கைக்கு போகல அப்படின்னா தமிழ்நாடு முழுசும் திமுகவால் செல்லரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியல், சாதி, லஞ்சம், அடாவடி இந்த 4 நாற்காலி போட்டு தான் திமுக உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க, பாஜகவினர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா ஜனவரி 22ஆம் தேதி அப்படிங்கிறது நாடறிந்த விஷயம். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள்
நேற்றிருந்து 11 நாள் விரதம் இருக்கிறதா அவர் செய்தி வெளியிட்டார். இந்த விரதத்தின் அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராமர் கோயில் திறக்கிறது அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான ராமர் ஜென்ம பூமி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுடைய கனவு அப்படின்னும், இந்த விரதத்தை நான் நேற்று அதாவது ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளில் இருந்து நான் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பல நூற்றுக்கணக்கான இந்துக்களுடைய உணர்வை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் தான் விவேகானந்தர். அவரை போற்றும் நினைவாகவும் அதே சமயத்தில் இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு வழிபாடு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் உங்களுடைய எழுத்துக்களாலையும் உங்கள் எல்லாரும் நமோ செயலி அப்படிங்கிற அந்த ஆப்பில் ராமரை பற்றின விஷயங்களையும் உங்களோட வர்ணனைகளும் கொடுக்குறங்க. இது எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வசனங்களோ கிடையாது, எல்லாமே அந்த தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது சமீபத்தில் வலைதளங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் நாடாளுமன்ற கூட்டங்கள் வருஷத்துக்கு 3 தடவை நடக்கப்படுறது வழக்கம். ஆண்டின் தொடக்கத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் நவம்பர் மாதங்களில் குளிர்கால கூட்டத்தொடர், இதுதான் வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் எலெக்ஷன் நடக்கிறதுனால இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரை இப்போ வர ஜனவரி 31 அறிவிக்கிறாங்க. ஜனவரி 31 இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 1 8 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெருசா எந்த ஒரு அறிவிப்புகளும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெண் விவசாயிகளுக்கு மாதம் மாதம் கொடுக்கப்படுற அந்த 6000 ரூபாய் 12,000 ரூபாயா மாற்றப்படும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தனிநபர் வருமானம் உச்சவரம்பு அப்படிங்கிற எந்த ஒரு கால நிர்ணயத்தையும் இப்போதைக்கு இதுல போட மாட்டாங்க அப்படின்னு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அயோத்தியில் ராமர் கோவில் வர 22 திறக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது பல்வேறு தரப்பில் ஆதரவுகள் இருந்தாலும் நிறைய சங்கராச்சாரியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக ஒரு 7 சங்கராச்சாரியர்கள் பெரிய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அவர் யார், அவர் இந்த பிரதிஷ்டை செய்கிறதுக்கு என்ன வழிவகை இருக்குது, இது இந்து மதத்தின் புனிதத்தையே கெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில் அரசியல் விமர்சகராக இருக்கிற சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினராக இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரசியல் நோக்கங்களுக்காக மோடி மக்களுடைய நலத்திட்டங்கள் மக்களுடைய விஷயங்களை தன்னால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இது மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்ததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோயிலை திறந்து வைக்க போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகவே உள்ளது. வானின் உயரத்திலிருந்து வரும் ட்ரோனு, அதிவேகமாக வர ஏவுகணைகள், இதெல்லாம் வழிமறித்து இடையிலேயே அதை தாக்கி அழிக்கக்கூடிய புதிய தலைமுறை ஏவுகணையாக உருவாக்கப்பட்டதான் ஆகாஷ் NG. இந்த ஆகாஷ் NGங்கிற ஏவுகணையோட சோதனை ஓட்டம் ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் நேற்று நடைபெற்றுச்சு. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு ட்ரோனை பறக்க விட்டு அந்த ட்ரோனை கரெக்டாக அடிச்சிருச்சு அப்படிங்கிறனால இந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பாராட்டும் விதமாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டையும் சொல்லி வச்சிருக்காரு. இதில் யூஸ் பண்ணப்பட்ட உபகரணங்கள் எல்லாமே முழுக்க இந்தியாவிலேயே தயாரானவை. இது குறிப்பாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி மீட்டர், அதே மாதிரி மற்ற உபகரணங்கள் எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம்.